அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி பண்ணலாம். அதுக்கு முதல்ல சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புத்தூள் 3 போட்டு விரவி வச்சுட்டு அதுக்கப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள் தனியாக இன்னொரு வாட்டி எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் தேவையான அளவு ஒரு தேங்காய், கொஞ்சம் முந்திரி தூள், கொஞ்சம் ஒரு 5-6 வத்தல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வாணலியில் போட்டு அந்த தேங்காய் சில்லையும் அந்த முந்திரி பருப்பு, பட்டை வத்தலையும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். எடுத்து ஜாரில் போட்டு அதை நெருப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி நல்லா நறுக்கி போட்டு அதையும் பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிறணும். இப்போ வாணலியில் எண்ணெயை ஊற்றி அதில் வெங்காயம், கடுகு போட்டு நல்லா அதை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கிடுவோம். வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம இந்த மிளகா பொடி மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அதில் அடி பிடிச்சிடாமல் லேசாக விரவி விட்டுட்டு ரொம்ப தீயை சிம்மில் வச்சுக்கிறணும். ரொம்பவும் ஸ்பீடாக வைக்கக்கூடாது. இப்போ நம்ம மசாலா விரவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை அதில் போட்டு நல்லா சுருளை கிண்டி விடணும். ஏற்கனவே இதில் உப்பு, மஞ்சள், மிளகாய் பொடி எல்லாமே சேர்த்துருக்கோம். அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதையும் அதில் தூக்கி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சம் தண்ணி ரொம்ப உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலக்கி விடுங்க. கொஞ்சம் கிரேவி தண்ணி வேணும் அப்படின்னா கூடுதலாக தண்ணி வைக்கலாம். நல்லா கொலகொலப்பாக நல்ல மசாலா, மிளகா பொடி, உப்பு எல்லாமே அதில் கரெக்டான அளவுக்கு சேர்த்துருக்கோம். இனிமேல் அதுக்கு தேவையான அளவு மட்டும் தண்ணியை விட்டு அதை நல்லா மூடி போட்டு வேக விட வேண்டியதை. கொதிக்க போகுது, நல்லா கொதித்து வெந்து வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 20 நிமிஷமாவது எடுக்கும். அந்த 20 நிமிஷம் அதில் கொதிக்க விடுவோம். இதே நம்ம குக்கரில் வச்சோன்னா இப்படி வதக்கி அப்படியே ஒரு 2-3 விசில் வச்சு இறக்குனோம்னா கறி நல்லா வெந்துடும். இது சட்டியில் வேக வச்சோம்னா கூட கொஞ்சம் நேரம் ஆகும். வெந்து நல்லா கிரேவியாக குலைவாக வந்துருச்சு. இதில் இனிமேல் நம்ம மல்லித்தழை போட்டு மல்லிச்செடி போட்டு இறக்க வேண்டியதை. சுவையான சிக்கன் கிரேவி இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே இது சாப்பிட சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக வீடியோவே போடலை. எல்லாம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி.